உலகத்துல தான் லிவிங் டுகெதர்னு ஒரு குரூப்பு, அடுத்து சாகாத புருஷனை கூட கொன்னுட்டு உள்ள போகிற ஒரு குரூப்பு, சாகாத மனைவியை கூட கொன்னுட்டு உள்ள போகிற ஒரு குரூப்பு. உங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் பிரச்சனை? உங்களுக்கு வசனம் இல்லையா? ஆவியானவர் உங்களை வழி நடத்துறது இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு அங்க என்ன வேலை? எல்லாம் கிறிஸ்தவ பேரு. நான் கேள்விப்பட்ட அத்தனையும் கிறிஸ்தவ பேரு. எனக்கு உலகத்துக்கு ஆலோசனை கொடுக்க நான் ஆள் இல்லை. என் ஜனத்துக்கு நான் கொடுக்கலாம். என்னுடைய ஜனம், என் சகோதரனுக்கு நான் கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுப்பேன். கேட்கறதும் கேட்காததும் உங்களோட வேலை. ஆண்டவர் நாளைக்கு கேள்வி கேட்டாருன்னா யாருமே எனக்கு சொல்லலைன்னு நீங்க சொல்லவே முடியாதா? நான் சொல்லிட்டு இருக்கேனே, கேட்டுதான் ஆகணும். நீங்க தயவு செஞ்சு உங்க மனைவி கூடயும் உங்க பிள்ளைங்க கூடயும் வாழுங்க. அந்த வீட்டுல இருந்து அந்த பொண்ணு அழுதுச்சுன்னா, உங்க மனைவி அழுதுச்சுன்னா, அது உங்களுக்கு ஐயோ கேடு பிரதர். ஆயுசு காலங்கள் குறைந்து போய் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு ஆளாவீங்க. இங்கேயும் இந்த விதவை பொண்ணையும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சுக்கிட்டு அழுக வைக்கிறீங்க. ஏன் பிரதர் இப்படி ஒரு வக்கிரகமான இருதயம் உங்களுக்கெல்லாம்? ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? ஏன் அவங்க சுதந்திரத்தை கெடுக்குறீங்க? ஏன் அவங்கள அடிமை போல அடக்கி வைக்கிறீங்க? ஏன் அவங்க எதிர்காலத்துக்கு ஒருமே லைஃப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்கள நீங்க உண்மையா ஒரு மனைவியை நேசிச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன எதிர்காலமோ அதை நீங்க கொடுத்தே ஆகணும். திடீர்னு நீங்க இறந்து போயிடுறீங்க, அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள வேற ஒருத்த வந்து உட்காந்துக்குவான். நீங்க லைஃப் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், அது கண்ணை கட்டி காட்டுல விட்ட பூனைக்குட்டி மாதிரி நிக்காது, எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். நிச்சயமா சொல்றேன். ஒரு பெண்ணால எல்லாம் முடியும். அவ எல்லாம் செய்வா. குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா ஒரு பெண். தயவு செஞ்சு பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க பிரதர். விதவைகளுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க. வசனத்தை பார்த்தீங்கல்ல? அப்பா, இவன் என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வாழ விட மாட்டேங்கிறான்ப்பா, என் வாழ்க்கையை கெடுக்கிறான்ப்பா. இந்த ஒரு கண்ணீர் போதும் பிரதர். உங்களை பட்டயத்தினால வெட்டி கொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஜாக்கிரதை, வெட்டி கொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் என்ன ஆவாங்க? இவங்களுக்கு வந்த நிலைமை அவங்களுக்கு வருங்கிறாரு ஆண்டவர். வசனத்தை பார்த்தீங்கல்ல, திரும்ப கூட போய் கேட்டுட்டு வந்துருங்க வசனத்தை. ஒரு நாளும் தேவ வார்த்தை எங்கேயும் பொய்யாகாது. ஒரு நாளும் தேவன் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல. ஏன்னா அந்த விதவையினுடைய கண்ணீர் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த விதவையினுடைய இடத்திலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த விதவையினுடைய தனிமையிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.